இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம் 4ஆம் தேதி. இயேசுவின் திரு இருதயமும் பரிசுத்த தேவ நற்கருணையும். இயேசு கிறிஸ்து திரு இருதய அன்பினால் ஏவப்பட்டு நமது ஆத்துமங்களுக்கு உணவாகவும் உயிராகவும் மீட்பாகவும் இருக்கும்படி நம்மோடு கூட தூய தேவ நற்கருணையில் வீற்றிருக்க ஆவல் கொண்டார். நமது மீட்பருடைய தூய உடலை நாம் இந்த நற்கருணையில் ஆராதித்து அன்பு செய்கிறோம். இயேசுவின் திரு இருதயநாதர் தமது அன்பின் உயிருள்ள பலியான தேவ நற்கருணையில் மெய்யாகவே நிறைந்து இருக்கிறார். தேவ நற்கருணைக்கும் தமது திரு இருதயத்திற்கும் உள்ள ஒற்றுமையை நமக்கு காட்டும் பொருட்டு புனித மார்கரிட் மரியா தேவ நற்கருணைக்கு முன்பாக ஆராதனை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் திரு இருதயமானது 3 முக்கியமான காட்சிகளை கொடுக்க விரும்பியது. தேவ நற்கருணை திருவிழாவின் 8ஆம் நாளை தெரிந்து கொண்டு அன்பில் நிறைந்த திரு இருதயம் புனித மார்கரிட் மரியாவை நோக்கி, மனிதர்களை முழுமையாய் அன்பு செய்த இந்த இதயத்தை இதோ பார் என்று காண்பித்து கூறியதாவது: மகளே, உனக்கு எத்தனை தடவை நற்கருணை பெற்றுக்கொள்ள அனுமதி கிடைக்கிறதோ அத்தனை தடவையும் நற்கருணை பெற்றுக்கொள். விசேஷமாய் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகளில் நற்கருணை பெற்றுக்கொள். வருடா வருடம் மிகுந்த ஆடம்பரத்தோடு நமது திரு இருதய திருவிழாவை சிறப்பித்து அன்று பரிகார நற்கருணை பெற்று ஒப்புக்கொடு. நல்ல கிறிஸ்தவர்களையும் பக்தியுள்ள ஆன்மாக்களையும் ஏமாற்றும் பொருட்டு தூய தேவ நற்கருணைக்கு மிகுந்த வெளி மரியாதையை காண்பித்து அதற்கு புகழ்ச்சியாக இனிமையான பாடல்களையும் ஜெபங்களையும் ஏற்படுத்து. ஒரு பக்கத்தில் கடவுளுடைய மகிமைக்கும் அவருடைய பரிசுத்த தனத்தையும் நீதியையும் எடுத்துக்காட்டி, வேறொரு பக்கத்தில் மனிதர்கள் இந்த தூய தேவனை அண்டி போகாமல் துர்பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்தி தேவ நற்கருணையை விட்டு ஆத்துமாக்களை பிரித்து வந்தார்கள். தேவ நற்கருணை நம்முடைய அன்றாட உணவாகவும் நமது ஆத்துமத்தின் உயிராகவும் இருந்து நமது இருதயத்தை தூய்மைப்படுத்தி தேவ வரப்பிரசாதங்களினால் அதை அலங்கரித்து தமது திரு இருதயத்தில் எரிகிற தேவ சிநேக அன்பு சுடரால் நிரப்புவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த அருட்சாதனத்தை உருவாக்கினார். ஆதலால் தேவ நற்கருணை பெறுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் சுறுசுறுப்பு தேவ அன்பு திரு இருதய பக்தியை தூய மார்கரிட் மரியாவுக்கும் உலகத்துக்கும் வெளியிட்டு மனிதர்களுடைய இதயங்களில் தேவ அன்பில் பற்றி கொள்ள செய்தார். திரு இருதய பக்தியானது எந்தெந்த பங்குகளில் விளங்கி வருகிறதோ அந்த பங்குகளிலெல்லாம் முன் தேவ நற்கருணை பால் அக்கறை கொள்ளாத பல கிறிஸ்தவர்கள் அடிக்கடி இன்னும் நாள்தோறும் தேவ நற்கருணை பெற்று வருகிறார்கள். இது தவிர பல இடங்களில் மாதத்தின் முதல் வெள்ளியானது சகலமும் பரிகாரமாக பொது நன்மை பெற்றுக்கொள்ளும் நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. புனித திருத்தந்தையரின் விருப்பப்படி தினமும் அல்லது அடிக்கடி உட்கொள்கிற இந்த தேவ நற்கருணையிலிருந்து அடையக்கூடிய பலன்களையெல்லாம் பல கிறிஸ்தவர்கள் உயிருள்ள விசுவாசம் இல்லாமலும் தக்க ஆயத்தம் இல்லாமலும் இந்த அருட்சாதனத்தை உட்கொள்கிறார்கள். சிலருக்கு நற்கருணை உட்கொள்ளுவது வழக்கம், வேறு சிலருக்கு தேவ நற்கருணை உட்கொள்வது ஒரு சடங்கு. நற்கருணை வாங்கிய பிறகு பலர் சரியான நன்றி செலுத்துவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கு தங்களை திரும்பவும் ஒப்பு கொடுக்கிறதில்லை. மேற்கூறிய கிறிஸ்தவர்களைப் போல நாமும் நடக்கக்கூடாது. தக்க ஆயத்தத்தோடும் உயிருள்ள விசுவாசத்தோடும் முன்மாதிரியோடும் தேவ நற்கருணையை நாடி செல்ல வேண்டும். சில வருடங்களுக்கு முன் சிரியா நாட்டிலுள்ள ஒரு கிராமத்தில் வாந்தி பேதி நோய் பரவியது. அங்கு பெரும்பாலோர் கிறிஸ்தவர்கள், மீதி பேர் முகமதியர்கள். பங்கு பணியாளர்களும் கிறிஸ்தவர்களும் பொது ஜெபம் செய்து ஆண்டவர் தங்கள் மேல் இறங்கி இந்த கொடிய நோயிலிருந்து தங்களை காப்பாற்றும்படியாக தங்கள் கிராமத்தின் தெருக்கள் வழியாக தேவ நற்கருணையை பவனியாக கொண்டு சென்றனர். அவர்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டருளினார். அக்கிராமத்தில் அன்றே வாந்தி பேதி நின்று விட்டது. இத்தருணத்தில் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த முகமதிய பிரபு இந்த கிராமத்திற்கு வந்தார். தேவ நற்கருணை பவனியால் உண்டான அதிசயத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். தன் சொந்த ஊருக்கு திரும்பி போன போது அங்கேயும் அந்த நோய் வந்திருப்பதாக கேள்விப்பட்டார். உடனே இவர் குருவானவரிடம் சென்று தங்கள் கிராமத்திலும் தேவ நற்கருணை பவனி நடத்தும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஆனால் குருவானவரோ எல்லா இடங்களிலும் தேவ நற்கருணை பவனி நடத்தக்கூடாது, அங்கே முகமதியர் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், எனவே இவ்வித இடங்களில் பவனி நடத்துவது தேவ நற்கருணைக்கு அவமரியாதை செய்வது ஆகும் என்றார். உடனே முகமதிய பிரபு, நான் அதற்கு உறுதி தருகிறேன், எந்த ஒழுக்கக்கேடும் நேராதபடி பார்த்து கொள்வது என் பொறுப்பு என்றார். ஆனால் குருவானவர் மீண்டும் முகமதியர்களும் கிறிஸ்தவர்களுடன் சேர்ந்து ஒழுங்காய் பவனியில் வரவேண்டியது என்றார்.
மறுநாள் அங்கு தேவநற்கருணை பவனி சிறப்புடன் நடந்தது. வாந்தி பேதி நோய் முற்றிலும் நீங்கியது. இச்செய்தி நாடு முழுவதும் பரவி தேவ நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு மகிமையும் வணக்கத்தையும் கொடுத்தது. இதை கேட்கிறவர்களே, நீங்களும் தேவ நற்கருணையில் உண்மையாகவே வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயத்தை அதிகமாய் மகிமைப்படுத்தி உங்கள் முழு இருதயத்தோடு அன்பு செய்யுங்கள். அடிக்கடி ஆண்டவரை உட்கொள்ளுங்கள். இயேசுவின் திரு இருதய பக்தியும் தேவ நற்கருணை பக்தியும் இவ்விரண்டும் நாம் இயேசுவோடு மிக நெருக்கமாவதற்கு உத்தமமான வழியாகும். நீங்களும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனிதர்கள் காண்பிக்கிற அசட்டைத்தனம், நன்றி அறியாமை இவைகளுக்கு பரிகாரமாக தேவ நற்கருணையை அடிக்கடி உட்கொண்டு முடிந்த வரையில் அவரை சந்தித்து ஆராதிக்க முயற்சிப்பீர்களாக. செயல்: உன் இதயமானது ஆண்டவர் குடியிருக்கும் ஆலயமென்று எப்போதும் நினைத்து அதை எந்த ஒரு சிறிய மாசுமில்லாமல் காப்பாற்றுவாயாக.